சேலத்தில் பாமகவினர் நடத்தி வரும் ஆர்ப்பாட்டத்தில் தற்பொழுது தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சேலத்தில் பாமகவினர் ஈடுபட்டு வரும் ஆர்ப்பாட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருப்பதால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சுதன், கூடுதல் விவரங்கள். அதானி ஊழலில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் பெயரும் இடம் பெற்றிருப்பது குறித்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். இது குறித்து செய்தியாளர்கள் முதல்வர் ஸ்டாலினிடம் கேள்வி எழுப்பிய போது இதற்கு பதிலளித்து பேசிய முதல்வர் ஸ்டாலின், ராமதாஸிற்கு வேறு வேலை இல்லாததால் தினமும் அறிக்கைகளை வெளியிட்டுக் கொண்டிருப்பார், அவருக்கெல்லாம் நான் பதில் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது என கூறியிருந்தார். இதற்கு பாமக, பாஜக உள்ளிட்ட கட்சி தலைவர்கள் நேற்றைய தினம் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் பாமகவினர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக சேலத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே முதல்வரை கண்டித்து பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாநகர் மாவட்ட செயலாளர் அருள் எம்எல்ஏ தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு முதல்வர் ஸ்டாலினை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். அப்போது திடீரென ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த பாமகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதன் காரணமாக பாமகவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனை ஒரு பகுதியாக தொடர்ந்து பாமகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பகுதியிலேயே சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டவாறு முதல்வரை கண்டித்து அவர் ராமதாஸிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி வந்தனர். இதனைத் தொடர்ந்து இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் இங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பாமகவினர் குண்டுகட்டாக தூக்கி காவல்துறை வாகனத்தில் ஏற்றி அவர்களை தனியார் மண்டபத்தில் அடைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் அருகே இருக்கக்கூடிய பிரதான சாலையில் பாமகவினர் தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதன் காரணமாக இந்த பகுதியில் தற்போது ஒரு பதட்டம் நிறைந்த சூழல் நிலவி வருகிறது. கள நிலவரங்களுக்கு நன்றி சுதன்.